எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களையும் பார்ப்போம். ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை 13/6/2025 உத்தராயணம், விசுவாவசு வருடம், வைகாசி 30ஆம் நாள். நாளைய விசேஷங்கள். நாளை சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. இன்றைய திதி மாலை 3:26 வரை துவிதியை திதி, பின்பு திருதியை திதி. இன்றைய யோகம் பகல் 1:50 வரை சுப்பரியம், பின்பு பிராமிய நாம யோகம். இன்றைய கரணம் மாலை 3:26 வரை கரசி, பின்பு வனிசை கரணம். இன்றைய நட்சத்திரம் பூராடம். சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி. சந்திராஷ்டம ராசி ரிஷபம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் நிறைவுக்கு வந்திருக்கும். ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் நாளிலும் எல்லா சிவனாலயங்களிலும், குறிப்பிட்டு பெரிய பெரிய ஆலயங்களில் இது செய்வதற்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். கொஞ்சம் அடுத்து சிவனாலயங்கள் செய்கிறாங்க. பிரம்மா, அதாவது ஆலயத்தோட சிவனின் வலது பக்கம் இருக்கும் பிரம்மா. பிரம்மாவிற்கு தமிழ் மாத 1ஆம் நாள், முதல் நாள், இந்த ஜாதகத்தை ரொம்ப என்னால் முடியவே இல்லை, பெரும் துயரில் ஆட்பட்டு அல்லல் பட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க அவர்களோட ஜாதகத்தை தமிழ் முதல் நாள் எடுத்துகிட்டு போய் அது மாலை 6 மணிக்கு அந்த பூஜை பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா பூஜையில் வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் திருப்பட்டூர் போய் தான் பண்ணணும் அவசியம் இல்லை, அங்கே பவர் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஆலயத்திலும் இந்த வழிகள் இருக்கு. இங்கே செய்யுங்க, பூஜை பண்ணுங்க, தலையெழுத்தே மாறும், மாற்றி கொடுப்பார் பிரம்மன். ஏன்னா குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக. இந்த குரு வந்து பிரம்மாவையே குருவா நினச்சிக்கிட்டு செய்யும்போது நம்முடைய பிறவி பயன்களை அடைவதற்கான வாய்ப்பையும் வகையும் அவர் செய்து தருகிறார். இப்போ நம்ம அதுக்குள்ள பயணம் பண்ணாவே வெற்றி அடையலாம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான நாள். மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துகின்ற ஒரு நாள். 9ஆம் இடத்தில் சந்திரனின் பயணம் ஏற்றங்களும் மாற்றங்களும் கொடுக்கின்றது, புகழையும் கொடுக்கின்றது. ரொம்ப அற்புதமான நாள் மேஷத்துக்கு இன்று. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு செலவுகள் கட்டுக்கடங்காமல் போவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டான நாள். செலவாகுதுன்னு பார்க்க தேவையில்லை. செலவு நல்லதா செஞ்சீங்கன்னா நன்றி, மகிழ்ச்சியோட செஞ்சீங்கன்னா மகிழ்ச்சி, எல்லாமே கிடைக்கும். செலவுகள்ல தான் ஒரு விஷயத்தை இழந்து பெறுவதுங்கிறது மகிழ்ச்சியா இருக்கும் இன்றைய நாள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையிலே அன்பு, ஆதரவு எல்லாம் கிடைக்கும், வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஏற்றம், மகிழ்ச்சி, அன்பு, கருணை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள்ல.
நேரடி சந்திரன் பார்வை, குரு புதன் சந்திரன் பரிவர்த்தனையோட ஒரு பார்வை இருக்கு இல்லைங்களா, பரிவர்த்தனா யோகம் ரொம்ப அமைப்பு பிளஸ் இன்னைக்கு. அதனால ஆதரவு கரங்கள் கேட்காமலே கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து கொஞ்சம் சற்று மனசோர்வாக இருந்தாலும் மற்றபடி இயல்பு வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு தொய்வும் பாதிப்பும் வராது. வரவுகள் கூடும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உடல் நலையில் உள்ளுறுப்புகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதுதான் இன்னைக்கு ரொம்ப நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா வந்து நீங்க விளையாட்டா இருக்கிற விஷயம்தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த கவனத்தை விடுத்து இதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயம். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு ஏற்றமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். ராசிக்குள் இருக்கின்ற செவ்வாய் வேகமாக சென்றாலும் கேது அதை நிறுத்தி யோசித்து செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு அமைப்பை கொடுக்கின்ற அமைப்பு தான் இன்னைக்கு இருக்கு. அதனால வந்து இந்த நாள் ஒரு விசேஷமான அமைப்பு. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையில் நீங்கள் எதிர்பார்த்தது அத்தனையும் நடந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணத்தை நிச்சயம் பண்ணிடுவீங்க. ஒரு கல்வியை உறுதிப்படுத்தி கொடுத்துருவீங்க. 5 ஆண்டுகள் கல்வி ஆனாலும் அதை அப்போதே செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. கன்னியை பொறுத்தவரையிலும் எதிர்ப்புகள் அகண்டு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு பொன்னாள நாள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கின்ற அமைப்பு. ரொம்ப இயல்புலேயே எல்லாமே கிடைச்சிடும். ஏன்னா நம்ம எது கேட்குறோமோ அது கொடுக்கின்ற அமைப்புல தான் உங்க கிரகணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. கிரகங்கள் அதனோட வேலையை செய்து நீங்க உங்க வேலையை செய்யுங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவற்றில் இந்த நாள் ரொம்ப நீங்க அமைதியாக தான் கழிக்கணும். ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஆலய வழிபாடு பண்றீங்கன்னா அந்த ஆலயத்துக்குள்ள உங்களுக்கு என்ன கோடு இருக்கோ அந்த கோட்டில் இல்லைங்க. எக்ஸ்ட்ராவா வெளியில வந்தீங்கன்னா நீங்க அடுத்தவர்களோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டிய நாள் என்று கவனமுடன் இருப்பது அவசியம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் ராசிக்குள் சந்திரன் சிறிது குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் அன்பு ஆதரவுக்கு பஞ்சமில்லை. புரியுதுங்களா? எப்போதும் சகோதர உறவில் இருந்து வந்த பகை மாறி நட்பு வருவதற்கும் அல்லது அக்க இருக்கின்ற வீடுகளில் ஏற்பட்ட மனக்கஷ்டங்கள் தீர்ந்து வெற்றி அடைய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உண்டு உங்களுக்கு. மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் 7 சனி விலகியாச்சு. இருந்த போதிலுமே வந்து சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. எப்போதுமே அமைதியோட ஒரு மனசுல இருங்க. சாந்தத்தை நோக்கி பயணம் பண்ணுங்க. சாந்தம் இருந்தால் சமாதானம் உண்டு. சாந்தம் லேதுன்னா சௌக்கியம் லேதுன்னாங்க. அதனால வந்து நிதான போக்கை கடைபிடித்தால் மகரம் வெற்றியை நோக்கி பயணம் செய்யலாம். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப யோகபித்த நன்மைகள் நலம் பயக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால அவங்கள பத்தி நீங்க கவலையே படாதீங்க. கும்பத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க சரியாக சென்றால் ரயில் என்ஜின் நீங்க தான். நீங்க கரெக்டா போனீங்கன்னா உங்க குடும்பத்தில் உள்ள வாழ்க்கையெல்லாம் நல்லா போகும். அதனால கொஞ்சம் எல்லாத்துலயும் கவனம் வைங்க. வெற்றி நடை போடுங்கள். உங்கள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் வேகத்தை விடுத்து வேகத்தை செஞ்சீங்கன்னா நீங்க வெற்றி உண்டு. நீங்க வேகமா இருந்தா மட்டும் போதுமா? ஏற்கனவே நீங்க உபயராசி தான். ஆனா அந்த உபயராசி தன்மையை நீங்க எழுந்துடுறீங்க. எடுத்தோன்னு அந்த வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலே இருக்கிறதுனால தான் நிறைய விஷயங்கள் சிக்கல்ல மாட்டிக்கிறீங்க. அதனால கொஞ்சம் யோசித்து நிதான போக்குன்னு இருங்கள். வெற்றி உங்களுக்கு காலடியில் இருக்கின்றது, மகிழ்ச்சியும் காத்திருக்கின்றது. வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.